ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து தொழிற்சங்கங்களுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண NLC நிர்வாகத்துக்கு தொழிலாளர் உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரியும் 10,632 பேரை படிப்படியாக பணி நிரந்தரம் செய்யும்படி கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் தொழிற்சங்கங்களுடன் NLC நிர்வாகம் பேச்சு நடத்தியது. 4வது கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு வாரத்துக்குள் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப பணி நிரந்தர பட்டியலை NLC நிர்வாகம் வெளியிட வேண்டும் என தொழிலாளர் உதவி ஆணையர் உத்தரவிட்டுள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். தொழிலாளர்களை நிரந்தரம் செய்வது குறித்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள் NLC நிர்வாகம் நேரடியாகவே தொழிற்சங்கத்தை அழைத்து பேசி இந்த பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என தொழிலாளர் உதவி ஆணையாளர் திரு சிவராஜன் அவர்கள் எழுத்துப்பூர்வமான அறிவுரை வழங்கியிருக்கிறார். நிர்வாகம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வராத பட்சத்தில் தாங்கள் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர்.